Welcome to vidyamo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம வந்து Upworkல ஒரு ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம பண்ண போற வர்க் என்னது அப்படினா உங்க availability and location. அதாவது ஒரு வாரத்துக்கு Upworkல உங்களுக்கு எவ்வளவு நேரம் வர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் availability and location அப்படிங்கிறது உங்க அட்ரஸ். சோ இங்க கேட்டிருக்காங்க வந்து பாருங்க. How many hours do you have available for each week? அதாவது ஒவ்வொரு வாரமும் Upworkல உங்களால எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு நேரம் வர்க் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. So more than 30 hours per week அப்படினு கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணும்? ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வேணுமா, இல்ல 3 மாசத்துக்கு உள்ள முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணுமா? both long term and one time projects. அதாவது நீங்க ரொம்ப நாள் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் வேணுமா இல்ல ஷார்ட் டைம்ல பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் வேணுமான்னு கேக்குறாங்க. சோ இங்க என்ன பண்ணுங்க, both long term and one time projects னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்க அட்ரஸ் கேக்குறாங்க. உங்க அட்ரஸ் கொடுங்க. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் ப்ரொஃபைல் சப்மிட்னு கொடுங்க. ரிவ்யூ ப்ரொஃபைல் அண்ட் சப்மிட்னு கொடுங்க. அதாவது இந்த ரிவ்யூக்கு எதுக்கு சப்மிட் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து Upwork ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொஃபைலை வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்கன்னா தான் Upworkலேருந்து பார்த்துட்டு ஓகே உங்கள் ப்ரொஃபைல் ஓகேயா இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ your profile is under review. உங்க ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூல இருக்கு. ஆக்சுவலா ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள வந்து நாங்க உங்களுக்கு வந்து உங்க ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்க ப்ரொஃபைல் ஓகேயா இல்லையான்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 12 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நார்மலா இது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்க ப்ரொஃபைல் ஓகேயா இல்லையான்னு தெரியும். உங்க ப்ரொஃபைல் ஓகே ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்க மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதாவது நீங்க Upwork கிரியேட் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்க Upwork ப்ரொஃபைல் வந்து ஓகே ஆயிருச்சு, ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வந்துடும். அப்படி வந்த உடனே நீங்க Upworkல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ Upworkல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நாங்க பின்னாடி தான் சொல்லி தரோம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பாருங்க. சப்போஸ் உங்க ப்ரொஃபைல் ஓகே ஆகல அப்படின்னா எங்க சப்போர்ட் டீமுக்கு நீங்க கால் பண்ணுங்க. அவங்க உங்க ப்ரொஃபைலை வந்து ஓகே பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.